சும்மா ஒரு 100-150 வீடு பார்த்துருப்போம். ம். அவ்வளோ வீடு பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட எப்படின்னா, நாங்க வீடு பார்க்க போறதே வந்து எப்படின்னா, யாராவது பார்த்தா டவுட் ஆகி இவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்ற அளவுக்கு இருக்கும். நாங்க அப்படியே இவங்கள தேடிட்டு பார்த்தாலே போறது. குறுகுறுன்னு ஆமா. வீடு வீடா பாக்குறாங்க. ஆமா. எதுக்கு இப்போ பட்ட பகல்ல வந்து இப்படி ஒரு 4-5 பேர் வந்து இப்படி சுத்திட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். பார்க்கிங் 2 வந்து எங்களுக்கு பண்ணும்போதே வந்து ஒரு ஒரு இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. பட் அதுக்கான ஒரு ஐடியாவும் அதுக்கான ஒரு சின்ன ஒர்க்கு மட்டும் போயிட்டு இருக்கு. பட் அது இப்போ கிடையாது அது. ஆனா அது ரொம்ப ஸ்கேல் பெரிய படம், பெரிய பார்க்கிங் 2ன்னோட இது அந்த மாதிரிலாம் கிடையாது. பிரம்மாண்டம்லாம் கிடையாது. அதுவும் ஒரு சிம்பிளா அது ஒரு வேற ஒரு ஜோன்ல அது இருக்கும். பார்க்கிங் இந்த படம் பார்க்கும்போது எல்லாராலையுமே ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. என்னால பயங்கரமா ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு 2 வீலருக்கே வந்து அவ்வளோ சண்டை நடக்குது. இவ்வளோ ஒரு யதார்த்த கதையை இவ்வளோ 2 ஹார்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அந்த கான்ஃபிடன்ஸ் ஏதோ ஒரு அது வந்து எப்படின்னா எல்லாருமே சொன்னாங்க ஃபர்ஸ்ட். எனக்கு வந்து என்னன்னா இதுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஒரு 2 பேரோட ஈகோ, அந்த ஈகோவோட ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து பார்க்கிங் அப்படிங்கிறது இதாயிடுச்சு. நான் அந்த டைம்ல நிறைய எனக்கு பார்க்கிங்கை சுத்தின நிறைய நியூஸ் கேள்விப்பட்டுட்டே இருந்தேன். நார்மல் நடந்திருக்காது எனக்கு. நான் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்குலாம் போல. அந்த ஒரு பிகினிங்லேயே நான் ரொம்ப அந்த சண்டை போடுற டைப்லாம் கிடையாது. சாஃப்ட் பாய்யா பிகினிங்லேயே நான் வந்துட்டேன். அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பிரச்சனை நடந்தது. அதை தாண்டி என்னன்னா அந்த டைம்ல நியூஸ்ல இப்போ ரீசெண்டாக கூட நான் நியூஸ்லலாம் வருது இல்லை, அது மாதிரி ஒரு 2-3 நியூஸ் தொடர்ந்து அது கேள்விப்பட்டுட்டே இருக்கும்போது சரி இது எல்லாருக்குமே ரிலேட் ஆகுமே, இதை படமாக பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் இப்போ ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த படத்தோட ஆப்போசிட் ஆஃபீஸோட ஆப்போசிட் வீட்டில் 2 ஃபேமிலி பயங்கரமாக சண்டை போட்டுட்டாங்க பார்க்கிங்கு. ஸோ அதை பார்க்கும்போது தான் இல்லை, ஏன்னா அந்த சண்டையை பார்த்து ரசிச்சாங்க, பயங்கரமாக ரசிச்சாலும் நானாக தான் இருக்கும். இதை படமாக பண்ணுவோம் பாரு. ஏன்னா அவங்க 2 பேருமே பயங்கர ஒரு சண்டைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க. இதுதான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணேன். ஆனால் ஒரு சின்ன கான்செப்ட் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் எவ்வளோ நேரம் நம்ம ஹோல்ட் பண்ண முடியுன்றது இருக்குல்ல. அப்போ அந்த கேரக்டரேஷன் தான் ஒரு MS பாஸ்கர் சார் மாதிரி ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர். ஸோ இவங்களோட ஜென்ரேஷன் கேப்பு அதை என்னெல்லாம் பண்ணலாம், அந்த கேரக்டர் எப்படிலாம் டிஃபைன் பண்ணலாங்கிறத வச்சு இது வந்து மோஸ்ட்லி இது பிளாட் ஓரியன்டாக இல்லாமல் ஒரு கேரக்டர் ஓரியன்ட் படமாக தான் இருக்கும். அந்த கேரக்டர் அந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதனால இந்த கேரக்டர் இப்படி, ஸோ படமே இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால இந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணும்போது எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. 2 ஹார்ஸ்க்கு அப்பவே ரெடி ஆயிடுச்சா இல்லை வந்து ஆக்சுவலாக வந்து என்னன்னா இதோட நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் வெர்ஷன்லாம் வந்து ஒரு 3 ஹார்ஸ் படம் மாதிரி தான் இருந்தது. பட் இந்த கதையை இவ்வளோ 3 ஹார்ஸ்க்குலாம் வந்து நம்ம கொண்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள், ஏன்னா இதில் இன்னும் நிறைய மொமெண்ட்ஸ் இருந்தது பிஃபோர் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ரைட்டிங்கில் இன்னும் நிறைய ஏன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபோட மிட்டு தான் இன்ட்ரோல் பாயிண்ட்டாக இருந்தது இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வெர்ஷனில். பட் அவ்வளோ நேரம் நம்ம செகண்ட் ஹாஃப் டோட்டலாக வேறையாக இருந்தது. பட் அவ்வளோ நேரம் வேணாம், இது கிறிஸ்பாக ஒரு 2 மணி நேரம் படமாக இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் அதில் நிறைய, ஏன்னா நாங்கள் போய் நிறைய பேரை மீட் பண்ணி இந்த பார்க்கிங் பற்றின அவங்கக்கிட்ட நிறைய விஷயத்த கேட்கும்போது அவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கி படத்தில் வச்சா ஒரு 4 மணி நேரம் இருக்கும். ஒவ்வொருத்தரோட புலம்பல் இருக்குல்ல. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, என் வீட்டில் வந்து இது என்ன இன்டர்நெட் ஒயரை ஒருத்தர் கட் பண்ணி வச்சிட்டாரு, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறேன் பார்க்கிங் பிரச்சனைனால, பக்கத்து வீட்டுக்காரன்றாங்க. இது மாதிரி அவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். அதே சமயம் இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீம் போவாங்களான் இருக்கும்ல, அது எல்லாமே உள்ளே தூக்கி வச்சோம்னா நமக்கு ஒரு 4 மணி நேரம் பத்தாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இவ்வளோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். ஹரிஷ் கல்யாண் தவிர நிறைய ஆக்டர்ஸ் அப்ரோச் பண்ணீங்களா இந்த ஒரு கதைக்களத்துக்கு? இல்லை, மோஸ்ட்ல ஒரு 2 பேர் அப்ரோச் பண்ணோம். பட் 2 பேருமே வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. அப்போ வந்து அது இன்னும் அடுத்து மெட்டீரியலைஸ் ஆகலை. அப்போ வந்து எனக்கு ஹரிஷ் அண்ணன் வந்து என்னோட ப்ரொடியூசருக்கு ரொம்ப தெரியும். ஸோ அவர் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி மீட் பண்ணி கதை கேட்கும்போது அவர் இமீடியட்டாக இதை நான் பண்ணுறேன். அவர் வந்து கொஞ்ச நேரம் தான் கதை கேட்டார். பட் இதோட ஐடியா எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ வந்து அவர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஸ்கேல் பெரிய படங்கள், ஹரிஷ் அண்ணன் பண்ண படம். அந்த டைமில் நான் பயந்தேன் அவர்கிட்ட போகும்போது, இந்த ஒரு சின்ன கதையை இவர் பண்ணுவாரா அப்படின்னு பயந்தேன். ஏன்னா அதுவும் இல்லாமல் ஆப்போசிட்டில் MS பாஸ்கர் சார் மாதிரி ஒருத்தர், அது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, இதை பண்ணுவாங்களான்றது மட்டும் பயந்தேன். பட் அவர் இமீடியட்டாக கேட்டுட்டு இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ஃபுல் பவுண்டு வாங்கி படிச்சுட்டு இமீடியட்டாக எல்லாமே காயினாச்சு. ஸோ எனக்கு ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் என்ன வேணால் கேட்டிருக்கலாம். பட் அது எதுவுமே கேட்கல, கதைக்கு ஆர்கானிக்காக என்ன இருக்கணுமோ அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணார். ஓகே, பார்க்கிங் 2 வந்து பிளான் பண்ணுறீங்களா? பார்க்கிங் 2 வந்து எங்களுக்கு பண்ணும்போதே வந்து ஒரு இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. பட் அதுக்கான ஒரு ஐடியாவும் அதுக்கான ஒரு சின்ன ஒர்க்கு மட்டும் போயிட்டு இருக்கு. பட் அது இப்போ கிடையாது அது. ஆனால் அது ரொம்ப ஸ்கேல் பெரிய படம், பெரிய பார்க்கிங் 2ன்னோட இது அந்த மாதிரிலாம் கிடையாது, பிரம்மாண்டம்லாம் கிடையாது. அதுவும் ஒரு சிம்பிளாக
அது ஒரு வேற ஒரு ஜோனில் அது இருக்கும். அதுக்கான ஒர்க் அப்படியே சும்மா சைடில் பேரலாக போயிட்டு இருக்கு. அது எப்போ நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு. ஓகே, பார்க்கிங் 2க்கு வந்து நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் நீங்க ஆட் பண்ணலாம்னு வந்து உங்க மைண்ட்ல இருக்கலாம். நீங்க வந்து அங்கெல்லாம் வந்து ரொம்ப தேடலாம், ரொம்பலாம் தேட வேணாம். ரைட் சைடுல கூட இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டு யாராச்சும் இருக்கலாம். ஆனால் அது பார்க்கிங்குள்ள பயங்கரமா அடி வாங்க வேண்டியதா இருக்கும். அரசியல் மட்டும் இதெல்லாம் சகஜம் தானே, நடிப்புன்னு இதை விட பயங்கரமா எக்ஸ்ட்ரீமா போகும். அதுக்கு வந்து ஓகே நாங்க தயார் அப்படின்னா ஓகே. அவர் வந்து வார்னிங் குத்துறாரு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி. நைஸ். அண்ட் அதே மாதிரி ஒரு சின்ன பேக் ஸ்டோரி நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து இப்ப சொல்ல போறோம். நீங்க வந்து ப்ராப்பரான ஒரு இன்ஜினியர் தான். இன்ஜினியரிங் முடிச்சாச்சுல நீங்க? ப்ராப்பரான இன்ஜினியர்லாம் கிடையாது. நான் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போயிட்டு வந்தேன், அவ்வளவுதான். டிகிரி இருக்கு, டிகிரி இருக்கு. அது அப்படியே அந்த ஒரு பாக்ஸ்ல அப்படியே இருக்கு பல வருஷமா. சோ எப்ப ஆக்சுவலா இந்த சினிமா ஆசை வந்துச்சு? டைரக்ஷன் தான் என்னோட ஆசைன்னு வந்து இன்ஜினியரிங் சேர்ந்தோனே ஐயோ இது நமக்கு செட் ஆகாதுப்பா, அப்ப அந்த மேக்ஸ் இந்த M1 M2 M3 அது பார்க்கும் போதே வந்து ஜர்க் ஆயிடுச்சா? நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு அப்பெல்லாம் வந்து இந்த விஸ்காம் இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது இன்ஜினியர், டாக்டர், இதுதான். ஸோ இன்ஜினியரிங் அப்படி தான் ஜாயின் பண்ணேன். ஸோ இன்ஜினியரிங் போயிட்டு இருக்கும்போதே எனக்கு அது பெருசாக எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. அப்போது ஒரு மாதிரி ஒரு போரிங்கான ஒரு எனக்கு நான் நல்லா படிக்கிற ஆள்லாம் கிடையாது. ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், பசங்களோட விளையாட்டாக ஜாலியாக ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் வேறு ஒரு காலேஜுக்கு போகும்போது ப்ரைஸ் வின் பண்ணுச்சு. ஸோ என்னோடய லைஃப்பில் கிடச்ச ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அது. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், நமக்கு இது வரும், நம்ம எதுக்கு இன்ஜினியரிங் இதெல்லாம், நம்ம இதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கேட்கும்போது வீட்டில் வந்து இல்லை, நீ காலேஜை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணால் போ அப்படின்னாங்க. ஸோ தென் நான் இப்படின்னு கஷ்டப்பட்டு நான் படிச்சுட்டு இருக்கும்போதே நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸோட. அதெல்லாம் இப்போ எடுத்து பார்த்தா ரொம்ப மெச்சூரா இருக்கும்னு சொல்லுங்களேன், பார்க்குறோம். வாய்ப்பே இல்லை. எப்போ சினிமாக்குள்ள வந்தனோ அப்பவே யூடியூப்ல உள்ள எல்லா ஷார்ட் ஃபிலிமையும் தூக்கிட்டேன். வேண்டாம், அதெல்லாம் வந்து திருப்பி பார்க்க பட் அப்போ அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு லேர்னிங்காக தான் இருந்தது. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் சினிமா வந்துட்டு ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஸ்ட்ரகிள் இருந்தது எங்கே போகிறது. ஏன்னா எனக்கு சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, யாரை நம்புறது என்ன இதுன்னே தெரியாது. அந்த அப்படியே எனக்கு ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சது, ஒர்க் பண்ணேன். ஸோ அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே வந்துருச்சு. ஓகே, உங்க ஃபேமிலியில யாருமே சினிமா பேக்ரவுண்ட் இல்ல? ஸோ யாருமே இல்லாத போது ப்ரொடியூசரை வந்து பிச் பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி அவங்கள ஓகே பண்றது அதெல்லாம் ஒரு பெரிய டாஸ்கா இருந்திருக்கும். ப்ரொடியூசர் எப்படியோ வந்து பிடிச்சிங்க. அண்ட் இப்போ ப்ரொடியூசர் எவ்வளோ ஹாப்பியா இருக்காரு, நேஷனல் அவார்ட் வேற வாங்கியாச்சு பார்க்கிங் மூவி. இல்லை, ப்ரொடியூசர் வந்து எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் ஒர்க் பண்ணேன், பலூன் ஜெய் நடிச்சார்ல அந்த படம். அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஒரு டேரக்டரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்ற ஜோன்லாம் கிடையாது, ஜாலியாக ஒரு அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான் இருப்போம். நாங்கள் எல்லாருமே டீமாகவே சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவர் தான் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர், பார்க்கிங்கோட ப்ரொடியூசர். ஸோ எனக்கு ஈஸியாக அமைஞ்சிருச்சு. நான் வந்து அவ்வளோ ப்ரொடியூசர்ஸையும் நான் போய் பார்க்கல. கேட்டார் என்னடா பண்ண போகிற அடுத்து அப்படின்னாரு. என்கிட்ட இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு. சரி, இந்த ஐடியா நானே பண்ணுறேன்டா, ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு. தென் அப்படியே இமீடியட்டாக நடந்தது. நாங்கள் ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு ஜோனே கிடையாது. நாங்கள் ஜாலியாக பேசிட்டு இப்படி ஒரு சீன் இருக்குது, அப்படி ஒரு சீன் இருக்குன்னு அப்படி தான் இருப்போம். ஸோ அது எனக்கு இப்போது ப்ரொடியூசர் அவர் அப்போவே ரொம்ப ஹாப்பி. அவர் தான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னார், இந்த கதை ஒரு 2-3 கதை இருந்தது, நீ இதை பண்ணுறா, இது பயங்கரமாக ஒன்று பண்ணும் அப்படின்னாரு. இப்போ வந்து என்னென்னா எல்லாருமே ஹாப்பி தான். என்னென்னா நம்ம எதிர்பார்த்தோம், ஒரு நல்ல படம் பண்ணுவோன்னு எதிர்பார்த்தோம். பட் அதை தாண்டி நமக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிருக்குங்கிறதுல அவருக்கும் பயங்கர ஹாப்பி தான். எல்லாருமே. அப்புறம் சுதன் சார் வந்து பேஷன் ஸ்டுடியோஸ், அவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் 2 பேருமே டைப் பண்ணாங்க. ஸோ அவருமே எனக்கு பயங்கர ஒரு ப்ரொடியூசராக ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல, இது இப்படி தான் பண்ணும், எதுக்கு இது அதுலாம் எதுவுமே கிடையாது, நீ பண்ணுறதை பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ இன்னைக்கு எல்லாருமே ஹாப்பி தான், ப்ரொடியூசரும் ஹாப்பி, ப்ரொடியூசரும் வந்து ஹாப்பி. அண்ட் இந்த நேஷனல் அவார்ட் வாங்கினோன்னு ஏகப்பட்ட கால்ஸ் வந்திருக்குமே ஆக்டர்ஸ்லேருந்து, நிறைய ப்ரொடியூசர்ஸ்லேருந்து. ஸோ எவ்வளோ மூவிஸ் வந்து ரெடியாக இருக்குது? இல்லை, நான் ஆல்ரெடி பார்க்கிங் முடிச்சதுக்கு அப்புறமே நெக்ஸ்ட் படத்துக்கான ஒர்க்கு ஆரம்பித்து அதுக்கான இது போயிட்டுருக்கு. பட் இப்போது அவார்டு அனௌன்ஸ் பண்ணோன்னா நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. நிறைய பேர் எனக்கு சிவான் விஷ் பண்ணார். அவர் முன்னாடியே பார்க்கிங் அப்போவே அவர் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கால் அவர் தான் பண்ணார். ஸோ அவர் விஷ் பண்ணார். கமல் சார் கூப்பிட்டு விஷ் பண்ணார். ஸோ நிறைய பேர், நிறைய ப்ரொடியூசர்ஸ் தான் நம்ம லிங்க்ல இருக்க, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச நிறைய பேர் பேசினாங்க. இன்னும் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. நான் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல இப்போதைக்கு. இப்போ தான் எல்லா காலும் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் என்னன்னு. ஓகே. அண்ட் அடுத்தடுத்த படங்கள்லாம் எப்படி பார்க்கிங் மாதிரி யதார்த்தமான ஜானர்ல தான் இருக்குமா உங்களோடது, இல்லை வந்து பயங்கர கமர்ஷியலா பயங்கர லவ்வி டவ்வியா ஒரு மாதிரி மசாலா கலந்த படங்களும் இருக்குமா ராம்குமார்ட்டேந்து? எனக்கு வந்து ஆக்ஷன் படம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஒரு ஆர்டிஸ்டிக்கான படம் பண்ணணுன்ற அந்த இதுவும் இல்லை. நான் அந்த மாதிரி படங்களும் பெருசாக பார்த்ததில்லை. நான் பார்த்தது எல்லாமே ரொம்ப ஒரு கமர்ஷியல் ஜோனில் ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமா அப்படி தான், அந்த மாதிரி தான் நான் அந்த மாதிரி படங்கள் பார்த்து தான் நானுமே வந்திருக்கேன்.
ஸோ எனக்கு இப்போ பார்க்கிங்கே வந்து இதை எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு 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 கொஞ்சம் கமர்ஷியலாக கொண்டு போக முடியுமோ அப்படி தான் இந்த படம் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஆக்ஷனாக பண்ணணும்னு ஆசை இருக்குது. பட் அது வந்து ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படம்னு சொல்லாமல் ஒரு ஹீரோ வராருன்னா அந்த ஹீரோக்கான ஸ்டார்டம் அவருடைய எலிவேஷன் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் அந்த கோர் வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்குமே கனெக்டடான ஒரு ரூட்டடான ஒரு கோர் இருக்கும் அப்படின்னு. பட் என்னன்னா எனக்கு பார்க்கிங் மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரியான ஜேர்னரும் எனக்கு ஹாரர் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ எல்லா ஜேர்னர்லையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஜேர்னர்லையும் படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த மாதிரி டேரக்டர் மட்டும்தான் இந்த மாதிரி படம் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஓகே. அண்ட் பேரண்ட்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஜெயிச்சிட்டமாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் கால் பண்ணி என் பையன் தான் அதுவும் நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்களா? ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்களா? பேரண்ட்ஸோட ரியாக்ஷன்லாம் வந்து எப்படின்னா பயங்கர ஹாப்பி தான். ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு வீட்டில் பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் பயந்தாங்க. ஒரு நமக்கு யாருக்குமே ஏன்னா எந்த ஒரு ஃபீல்டுலையுமே போயிட்டு நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருந்துட்டு வந்தோம்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். பட் சினிமாவில் மட்டுமே நம்ம ஒரு 10-15 வருஷம் இருந்துட்டு அதில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை நம்ம திருப்பி நம்ம ஊருக்கு போனோம்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு எந்த வகையிலையும் அங்கே யூஸ் ஆகாது. ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது எனக்கு. வீட்டிலலாம் வந்து இப்போ பயங்கர ஹாப்பி தான். ஏன்னா எனக்கு அப்போ நான் காலேஜ் படிக்கும்போது நான் படிப்பை நான் டிஸ்கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் வந்து எத்தனையோ பேர்ட்ட கூப்பிட்டு போய் உட்கார வச்சு புரிய வச்சாங்க சினிமாவில் போனால் அவ்வளோ சீக்கிரம் உன்னால சக்சீட் ஆக முடியாது. நிறைய டான் படத்துல வருமே அந்த சீன் மாதிரியே அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமா நடந்திருக்கு. அப்போ வந்து என்னன்னா எனக்கு டெய்லி வந்து அப்போ என்ன ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி என்னை வந்து ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வந்து காலேஜுக்கு அனுப்பும்போது நல்லா அந்த துண்ணூறுலாம் வச்சு கும்பிட்டு சாமி கும்பிட்டு துண்ணூறுலாம் வச்சு தான் என்ன அனுப்புவாங்க. ஸோ நானும் அப்படியே போயிட்டு இருப்பேன். ஆனால் அப்போயும் ஏதோ அந்த படிப்பு சைட்லாம் ரொம்ப இன்வால்வாக இருக்காது. எல்லாம் முடிச்சுட்டு காலேஜெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணி ஃபஸ்ட் டைமாக நான் ஒர்க் பண்ண படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அப்போ எங்கள் அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ வந்து படிப்பை விட்டுட்டு சினிமா போகிறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. எப்படா இவனை இது பண்ணுறதுங்கும் போது அப்போ வந்து நான் ஒரு கோயிலில் வந்து சாமி வேண்டிட்டு அவங்க வந்து சாமி கும்பிட்டு இந்த ஒரு துண்ணூரை கொடுத்தாங்க. இதை டெய்லி பையனுக்கு பூசி விடுங்க, அவர் மனசுலேருந்து அந்த சினிமான்றது போயிடும், அவர் நல்லா படித்து இதாகிடுவார் அப்படின்னு சொல்லி பெரிய ஐடி கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி அதை தாண்டா டெய்லி உனக்கு பூசி விட்டோம், ஆனாலும் நீ மாறலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதே கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி கூப்பிட்டு போய் இங்கே தான் உனக்கு அது பண்ணோம். பட் அதான் என்னன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இது எனக்கு இது நம்ம ஒரு பேஷன்ஸும் ஒரு இதுவும் ஒரு எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அது என்ன நடந்தாலும் அதுதான் அப்படிங்கிறது அது நடந்துடும். அது எதுவுமே தடுக்க முடியாதுன்றது இருக்குல்ல. இன்னைக்கு அவங்க பயங்கர ஹாப்பி. ஏன்னா எனக்கு அண்ணன் இருக்கான். அண்ணன் வந்து எனக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட். அவன் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறான். அவன் நல்ல சேலரியிலேருந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கான். பட் வீட்டுக்கு வர எல்லாருமே வந்து அவனை பற்றி விசாரிக்க மாட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன ஏன்னா சினிமான்ற ஒரு இது இருக்குல்ல, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அண்ணன் டேய் நான் உனக்கு முன்னாடிலேருந்தே வேலைக்கு போயிட்டுருக்கேன், நான் மொத்த வீட்டை நான் தான் தாங்கிட்டு இருக்கேன், என்ன யாருமே கண்டுக்க மாட்டானுங்களே அப்படின்னு இருக்கும். அப்போ நமக்கு சம்பளம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், சினிமாவில் இருப்போம் அவ்வளோதான். பட் அதுதான் எல்லாம் பெருசாக பேசுவாங்க. பட் இன்னைக்கு உண்மையிலே வீட்டில் வந்து ஏன்னா எனக்கு இந்த அவார்ட் வின் பண்ணேன் அப்படிங்கும்போது எனக்கு வர காலை விட எங்கள் வீட்டில் அவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு நிறைய கால்ஸ் வந்தது. எங்களால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, எல்லாருமே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாங்கன்றது இருக்குல்ல. ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி. ஆஹா சூப்பர். அண்ட் அதே மாதிரியே பார்க்கிங் மூவிக்கு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு. ஸ்க்ரீன் பிளேல பயங்கரமா உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு மூவினா எந்த மூவி சொல்லுவீங்க? எனக்கு வந்து பாக்யராஜ் சாரோட படங்கள் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நம்ம படம் ஒர்க் பண்ணிட்டுலாம் இருக்கும்போது நல்ல கேப் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அவரோட படங்கள் ஃபுல்லாக போட்டு பார்ப்பேன். ஸோ அவர் படம் எல்லாமே எனக்கு ஸ்க்ரீன் பிளே அது பர்டிகுலராக இந்த படம் தான் அந்த படம் தான் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்ல வரல. நிறைய படங்கள் எனக்கு ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப பிடிக்கும். இன்னொரு இது வந்து என்னென்னா எனக்கு ரமணா படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு முருகதாஸ் சார் படம். ஏன்னா எனக்கு அந்த ரமணா படம்லாம் எனக்கு சினிமாக்குள்ளே வரணும்னு ஒரு ஆசை நமக்கு வரும்ல, அதை தூண்டி விட்ட படம் அதெல்லாம். அது எனக்கு பாஷா படம். ஸ்கூலில் இருந்தீங்களா? ஸ்கூலில் தான் இருந்திருப்பேன். ஆமாம், அப்போல்லாம் நல்லா ஸ்கூல் ப்ராப்பராக போகிறப்ப இந்த காலேஜில் தான் அப்படியே டைவர்ட் ஆனேன். ஸோ அது எனக்கு பாஷா படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது வந்து நான் அதிகமாக லைஃப்பில் அதிகமாக பார்த்த படம் பாஷா தான். எனக்கு ரமணாவோட ஸ்க்ரீன் பிளே இது மாதிரி நிறைய இருக்குது. பட் எனக்கு அப்போல்லாம் வந்து ஸ்க்ரீன் பிளேனா என்னன்னே தெரியாது அந்த டைமில். ஸோ சினிமாக்குள்ளார வந்து நமக்கு இந்த ஸ்க்ரீன் பிளே லாங்குவேஜ் இப்போயுமே எனக்கு தெரியாது. ஓகே. இப்போ நான் ஆடியன்ஸாக இருந்தால் ஒரு படத்தை பார்க்குறேன்ல, அந்த படம் வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் நினைக்கிறேன்ல, அது அப்படியே படமாக எழுதணும், அவ்வளோதான். இதில் இந்த பேட்டர்ன் அந்த பேட்டர்ன் இந்த ஃபார்முலா அதெல்லாம் கிடையாது.
அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸை போர் அடிக்க கூடாது, அவ்வளவுதான். அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அது பண்ணும், அவ்வளவுதான். ஓகே. தியேட்டர்ல ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சா? கண்டிப்பா மக்கள், நம்ம தமிழ் சினிமால, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி மக்கள் கண்டிப்பா இதை வந்து நல்லா ரிசீவ் பண்ணுவாங்கன்னு. எனக்கு வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு தப்பான படமா இருக்காதுங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தது. இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பட் இது ஆரம்பத்தில் வந்து இது ஒரு ஓடிடிக்கான படமாக தான் இது ஸ்டார்ட் பண்ணதே. இது ஓடிடி தான். ஸோ படம் முடிச்சுட்டு ஒரு ரஃப் கட்டில் ப்ரொடியூசர் பார்த்துட்டு இந்த படம் தேட்டரில் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமே இருக்குது, இது நம்ம தேட்டருக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் தேட்டருக்கு வந்தாங்க. பட் எனக்கு என்னென்னா இந்த படம் வந்து பார்க்கிங் சிட்டி இதை வந்து நம்ம இது பண்ணும்போது இது சிட்டி ஆடியன்ஸை தான் நிறைய கனெக்ட் பண்ணும், ஊர் சைடில் உள்ள ஆடியன்ஸை இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இந்த கார் பார்க்கிங்கிறதெல்லாம் அங்கே பெருசாக பரிச்சயம் இல்லாத ஒரு இதுன்றதுனால அப்படி யோசித்தேன். பட் ஆனால் என்னென்னா இது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு. ஏன்னா அவங்க வந்து இந்த கார் பார்க்கிங் இதெல்லாம் தாண்டி இந்த ஈகோ, எல்லா ஊர்லேயும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சண்டைன்றது இருக்கும், அந்த கிரே ஷேட் அது இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் அந்த கிரே ஷேட் இருக்கும். ஸோ அதில் நிறைய பேர் கனெக்ட் ஆச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட சில வெளியூர்கள்லாம் வந்து படம் நல்லாவே போச்சு. அப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் வேறு ஸ்டேட்டு, எனக்கு தெலுங்கு ஹிந்திலேருந்து நல்ல ஒரு ஒரு என்கரேஜ் கிடச்சிது இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி.